அன்பார்ந்த ஆஷிக் டுடே நேயர்களே, பலஸ்தீன் இஸ்ரேல் போர் சம்பந்தமான செய்திகளை தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த காணொலியில் இஸ்ரேல் பாராளுமன்றத்தில் ஒரு மிகப்பெரிய தாக்குதல் இன்னைக்கு நடந்திருக்கு. மேலும் ஹூதிகளுடைய ஃப்ரெஷ்ஷான ஒரு அட்டாக்கு நடந்ததான செய்திகள் வந்த வண்ணம் இருக்குது. ஈரான் தனது புதிய செயற்கைக்கோளை விண்ணுக்கு ஏவி வெற்றிகரமாக நிலை நிறுத்தியிருக்கு அப்படிங்கிற இன்னும் பல்வேறு செய்திகளோடு இந்த காணொலியை பார்க்க போகிறோம். பார்ப்பதற்கு முன்னாடி நமது ஆஷிக் டுடே என்ற இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த செய்தியை பகிருங்க. வாங்க காணொலிக்குள்ள. அன்பார்ந்த நண்பர்களே, பலஸ்தீன் இஸ்ரேல் போரில் இஸ்ரேலில் தொடர்ந்து போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் கடந்த ஒரு வார காலமாக நடந்து கொண்டிருக்கிறது. அடிப்படை காரணம், அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே எங்களது உறவினர்களாக இருக்கக்கூடிய பணைய கைதிகள் 100க்கும் அதிகமான முறையில் ஹமாஸ் பிடியில் இருக்காங்க. போர் கிட்டத்தட்ட 100 நாளை கடந்துருச்சு. இன்னும் எங்களது பணைய கைதியை நீங்கள் மீட்காமல் தாமதப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். இதற்கு முழுக்க நீங்கள் தான் பொறுப்பேற்க வேண்டும். குறிப்பாக பெஞ்சமின் நெத்தன்யாகு பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கை இன்னைக்கு இஸ்ரேலில் அதிகமாக நடந்துட்டு இருக்கு. குறிப்பாக டெல் அவீவ், அஸ்கலான், இன்னும் எலைட் போன்ற இந்த தொழில் நகரங்களில் கூட அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கள் ஒரு அச்சத்தோடு இந்த போராட்டத்தை எடுக்கிறாங்க. ஏன்னா ஹமாஸ் மறுபக்கம் தாக்குதல் நடத்திட்டு இருக்கு. இருந்தபோதும் உறவினர்கள் நமக்கு வேணும்னு சொல்லிட்டு தெரு வீதிகளில் மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்துகிறாங்க. அந்த போராட்டத்தில் பதாகைகளில் ஹீப்ரு மொழியில் பெஞ்சமின் நெத்தன்யாகு பதவி விலக வேண்டும், பெஞ்சமின் நெத்தன்யாகு சுயநலவாதி அப்படிங்கிற வார்த்தைகள் அடங்கிய பதாகையோடு நீ போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. நேற்றைய தினம் பெஞ்சமின் நெத்தன்யாகுடைய அலுவலகங்கள், வீடுகளை சுற்றி இந்த போராட்டம் நடத்திட்டு இருந்தாங்க. ஸோ இவ்வளோ உக்கிரமாக போய் கொண்டிருந்த இந்த வேலையில் இன்றைய தினம் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இஸ்ரேலுடைய ஜெட் பிரிவு என்று சொல்லக்கூடிய ஒரு பாதுகாப்பு அமைச்சரவை, இந்த அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அந்த கேபினெட் ஒரு கூட்டம் நடத்திட்டு இருந்தாங்க. இதில் பாதுகாப்பு அமைச்சர்கள்லாம் உட்கார்ந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்படி பேசக்கூடிய வேலையில் திடீரென்று இந்த பணைக்கைதியுடைய உறவினர்கள் எல்லாமே இந்த பாராளுமன்றத்துக்குள்ளே போய் மிகப்பெரிய அளவில் சண்டை போட்டிருக்காங்க. கைகலப்பாக இருக்குது. அடிக்கக்கூடிய சுச்சுவேஷன் நோக்கி கூடி போயிருக்கிறாங்க. அதில் சில நபர்களை உறக்க சொல்கிறாங்க, இந்த பெஞ்சமின் நெத்தன்யாகு பதவி விலக வேண்டும், எலெக்ஷனை விரைவாக வைங்க, இவர் தகுதியற்றவர், இவர் பணைய கைதிகளை மீட்டு கொடுக்க மாட்டார், சாவடிச்சு தான் கொடுப்பாரு, நிச்சயமாக இஸ்ரேலுடைய ஐடிஎஃப் தீவிரவாத தன்மையில் தான் இருக்குது, உங்களுக்கு ஹமாஸ் எவ்வளவோ தேவை, ஹமாஸை நாங்கள் அப்ரோச் பண்ணிக்கிறோம், ஹமாஸை நாங்கள் வேண்டுகோள் தெரிவிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பணை கைதியுடைய உறவினர்கள் தான் இன்றைக்கி மிகப்பெரிய போராட்டம் இன்றைக்கி இஸ்ரேலுக்குள்ளே இருந்து கொண்டு எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள். இதே பணைய கைதிகள் 2 வாரங்களுக்கு முன்னாடி கத்தாருக்கே சென்றுட்டாங்க. கத்தாருக்கே போய் அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் மத்தியில் எங்களது பணைய கைதிகளை ஹமாஸ் மீட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு டிமாண்டே வச்சிருக்கிறாங்க. அப்போ இந்த உறவினர்களுடைய பணைய கைதிகளை பொறுத்த வரைக்கும் எந்தவித ஆபத்தும் இல்லாமல் பாதுகாப்பான முறையில் ஹமாஸ் வசம் இருக்கிறார்கள். ஆனால் இவ்வளவு நாட்களில் கிட்டத்தட்ட 50 பணைய கைதிகள் எல்லாமே இஸ்ரேல் நடத்தின அந்த தாக்குதலில் வேண்டுமென்றே கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதான் ஹமாஸுடைய கூற்று. ஹமாஸ் சொல்லுது, எங்கள் வசம் பாதுகாப்பாக தான் இருந்தாங்க, ஆனால் இஸ்ரேல் வேண்டுமென்றே என்ன பண்ணணும், இந்த போரை உச்சப்படுத்தி இந்த போரை அதீத தீவிரப்படுத்தணுங்கிற அடிப்படையில் என்ன பண்ணிச்சு, உங்களுடைய பணைய கைதிகள் அவர்கள் கொன்று விட்டார்கள் என்ற குற்றச்சாட்டை முன் வச்சுச்சு. இது ஆரம்பத்தில் இஸ்ரேல் இருக்கக்கூடிய இந்த பணைய கைதிகள உறவினர்கள் நம்பலை. ஆனால் இன்றைக்கி அவங்களே சொல்கிறாங்க, நீங்கள் தான் எங்களது பணைய கைதிகளை கொண்டு இருக்கிறீர்கள், அதனால் எங்களுக்கு இந்த பெஞ்சமின் நெத்தன்யாகு ஆட்சி தேவை கிடையாது, இந்த ஆட்சியை கலைக்க வேண்டும் என்று இன்னைக்கு போர்க்குடி பிடித்து பாராளுமன்றத்தில் மிகப்பெரிய அளவில் கைகலப்பாய் தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. ஸோ இவர்கள் எல்லாத்தையும் வெளியேற்றது இல்லாமல் இப்படி போராட்டம் நடத்தியவங்க மேலே இஸ்ரேலுடைய ஐடிஎஃப் அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை வழக்கு போட்டு சில நபர்களை கைதும் பண்ணியிருக்கு அப்படிங்கிற ஒரு இனி நிலையை தான் இன்றைக்கி வந்தவன் இருக்குது. ஸோ இவ்வளோ பெரிய ஆர்ப்பாட்டம் இது எப்படியாவது ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற அடிப்படையில் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய யாபிர் லாபித் என்று சொல்லக்கூடியவர் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி, நான் பணைய கைதியுடைய உறவினர்கள் பக்கம் நிற்கிறேன், அவருடைய நியாயத்தின் பக்கம் நான் நிற்கிறேன், அவருடைய நலனுக்காக நம்ம என்ன பண்ணலாம், அந்த போர் நிறுத்தத்தை கொண்டு வரலாம், நாம் துருப்புகளை திரும்பி பெற்றுக்கொள்ளலாம், இந்த போரை உடனடியாக நம்ம நிறுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய முடிவுக்கு எதிர்கட்சி தலைவர் யாசிர் லாபித்து வந்திருக்கிறார். அப்போ அவருக்கு இதில் ஒரு அரசியல் இருக்குது, ஒரு லாபியும் இருக்குது. ஸோ அவர் இன்னைக்கு ஒரு மனு தாக்கல் செஞ்சிருக்கிறார். இந்த பணைய கைதிகளுக்கு சார்பாக பெஞ்சமின் நெத்தன்யாகு இவ்வளவு நாட்கள் பணைய கைதியை மீட்காமல் தாமதப்படுத்துறதுனால அவர் மேலே நாங்கள் வழக்கு தாக்கல் செய்கிறோம், அவர் விசாரணை செய்யணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு விசாரணைக்கான ஒரு கமிஷனை உண்டு பண்ணி இன்னைக்கு பாராளுமன்றத்தில் தாக்கல் செஞ்சுருக்காங்க. கூடிய விரைவில் பாராளுமன்றத்தில் பெஞ்சமின் நெத்தன்யாகு விசாரிக்கப்படுவாருங்கிறதா ஒரு இக்கட்டான சூழல். அப்போ சுற்றி பார்க்கக்கூடிய சமயத்தில் பெஞ்சமின் நெத்தன்யாகு தனது பதவியை இழக்கக்கூடிய காலம் அருகில் வந்துருச்சு, அவருடைய சகாப்தம் முடிய போகுது அப்படிங்கிறதா இந்த செய்தியின் வாயிலாக கிடைக்குது. மறுபக்கம் பிரிட்டன் ஆகட்டும், அமெரிக்காவாகட்டும், அவங்களும் காண்டாக தான் இருக்காங்க. ஏன்னா அவர்கள் சொல்லக்கூடிய எந்த விஷயத்தையும் பெஞ்சமின் நெத்தன்யாகு கேட்பதாக கிடையாது. அவர் இந்த இன அழிப்பு என்ற விஷயத்தில் கூடுதலாக செயல்பட்டு கொண்டு தான் இருக்கிறாரு. அவருடைய மோட்டிவ் எல்லாமே இந்த போரை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வீரியமாக கொண்டு போய் இதில் பலஸ்தீனுடைய அந்த காசாவுடைய நிலப்பரப்புகளை எல்லாமே தன்வசப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இருக்குது அப்படிங்கிற அளவு தான் இன்றைக்கி அமெரிக்கா, பிரிட்டன் இந்த விஷயத்தை பார்த்து கொண்டு இருக்கிறது. ஸோ இப்படிப்பட்ட சூழல் போயிட்டு இருக்குது. மேலும் இன்று இஸ்ரேலுடைய அரசாங்கம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கு, நாங்கள் ஹிஸ்புல்லா கூட உச்சகட்ட
கட்ட போர் செய்ய தயாராக இருக்கும். காரணம், வடக்கு இஸ்ரேல் பகுதியில் மிகப்பெரிய பொருளாதார இழப்பையும் பொருளாதார நட்டத்தையும் வந்து ஹிஸ்புல்லா ஏற்படுத்திட்டாங்க. உள்ளுக்குள்ள பூந்து பல இடங்களை கோபுரங்களை எல்லாம் அழிச்சு முடிச்சுட்டாங்க. ஸோ அவர்களோடு போர் செய்வதை தாண்டி எங்களுக்கு ஒரு வழி கிடையாது, அவர்களோடு போர் செய்கிறோம், எல்லையோரமாக இருந்து கொண்டு அவர்கள் வெளியேற மறுக்கிறார்கள், அதனால் நாங்கள் போர் செய்ய போகிறோம்னு சொல்லக்கூடிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இதற்கு ஹிஸ்புல்லா தரப்பு எப்படி ரீப்ளே வந்திருக்குன்னா, 2006 இதே போல தான் நீங்கள் மூவ் பண்ணீங்க, ஆனால் ஹிஸ்புல்லாவுடைய வீரர்கள் துல்லியமான தாக்குதல் அடிப்படையில் உங்களை ஓட விட்டார்கள். அதே 2006 இருந்ததோட 2024 தொழில்நுட்ப ரீதியாக இன்னும் வந்து அறிவு சார்ந்த ரீதியாக எல்லா விஷயத்திலும் நாங்கள் கூடுதல் பலம் பெற்றுக்கொண்டோம், இறைவனுடைய துணையால் உங்களை வீழ்த்துவோம் சொல்லிட்டு ஹிஸ்புல்லா போருக்கு தயாராக இருக்காங்க. எதர்ச்சியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹிஸ்புல்லாவும் ஈரான் பேக்கப்பில் வர்றதுனால அவங்கள்ட்ட இராணுவ தளவாடங்கள் ஆகட்டும், நவீன ஆயுதங்கள் ஆகட்டும், எல்லாமே அதிகமாக தான் இருக்குது. ஸோ ஹிஸ்புல்லா கூட போய் இஸ்ரேல் நேரடியாக போர் செய்வதன் மூலம் மிகப்பெரிய அளவில் வந்து இஸ்ரேல் தான் பாதிக்கும் அப்படிங்கிறது உண்மை. ஸோ இதை உணர்ந்து கொண்ட இந்த பனைக்கைதியுடைய உறவினர்கள் என்ன சொல்கிறாங்க, தேவையில்லாமல் ஹிஸ்புல்லா கூட போர் செஞ்சு இந்த போரை ரொம்ப சிக்கலில் கொண்டு போய் சிக்க வைக்க போகிறாங்க, அதனால் பெஞ்சமின் நெத்தன்யாகு பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கை தான் நீங்கள் வலுவாக எழுந்து கொண்டிருக்கிறது. நாடாளுமன்றத்துக்குள்ள தாக்குதல் நான் சொன்னேன்ல, அதில் ஒரு சகோதரர் இப்படி சொல்கிறாரு, நீங்கள் ஹமாஸை தோற்கடிக்க மாட்டீங்க, பனை கைதிகளையும் இந்த இஸ்ரேலினால் மீட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தோடு பதிவு செய்கிறார். அடுத்து இந்த போர் சூழலில் சர்ச்சைக்குரிய ஒரு வீடியோ வந்து வைரலாக உலக அளவில் பரவிட்டு இருக்கு. என்ன வீடியோன்னு கேட்டிங்கன்னா, ஜோ பைடனுடைய மகனாக இருக்கக்கூடிய ஹண்டர் பைடன் இவருடைய ரகசிய தகவல்கள் அடைந்த ஒரு லேப்டாப் வந்து காணா போயிடுச்சாமா. ஸோ இவர் வந்து ஒரு விபச்சாரியின் மீது வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறார். ஏன் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த லேப்டாப்பில் அந்த விபச்சாரி தான் திருடினான்னு இவர் குற்றச்சாட்டு செலுத்துறாரு. அந்த லேப்டாப்புக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த விபச்சாரின்னு சொல்கிறான்ல, அந்த நபர் கூட இருந்ததான சில வீடியோக்கள் வந்து சமூக வலைதளங்களில் பரவிட்டு இருக்குது. அதில் அந்த ஜோ பைடனுடைய மகனாக இருக்கக்கூடிய ஹண்டர் பைடனும் உள்ளே இருக்கிறாரு. ஒரு என்ன சொல்வது, ஒரு பிளர் பண்ணப்பட்ட ஒரு வீடியோ என்பது பரவிட்டு இருக்குது சோசியல் மீடியாவில். ஸோ இந்த பிரச்சனை என்பது இன்னைக்கு ஜோ பைடனுக்கு எதிராக மிகப்பெரிய வந்து பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. செங்கடலில் ஹூதிகளுடைய ஒரு ஃப்ரெஷ்ஷான அட்டாக்கான செய்திகள் வந்திருக்கு. அமெரிக்கன் மிலிட்ரி கார்கோ வீசில் என்று சொல்லக்கூடிய சரக்கு கப்பல் மேலே ஹூதிகள் தாக்குதல் நடத்திருக்காங்க. ஓசன் ஜாஸ் என்று சொல்லக்கூடிய கப்பல் இது. இந்த கப்பலை வந்து ஆன்டிஷிப் பெலஸ்டிக் மிசில்களை வச்சு நேர்த்தியான அதோடைய பின்பகுதியில் தாக்கியிருக்காங்க அப்படிங்கிற செய்திகளும் நேற்றிலிருந்து வந்த வண்ணம் இருக்கு. 2 தினங்களுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா IRGC-உடைய விண்வெளி படையை சார்ந்தவர்கள் சுரையா என்ற அந்த ஏவுகணையின் வழியாக கியாம் 100 SLV என்று சொல்லக்கூடிய ராக்கெட்டை பொருத்தி விண்ணுக்கு ஏவிருக்காங்க. இது 750 மீட்டர் சுற்றுவட்ட பாதையில் வந்து நிலைநிறுத்தப்பட்டிருக்கு. ஸோ ஈரானுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டாகவும் ஒரு மைல்கல்லாகவும் விண்வெளி துறையில் காணப்படுது. மேலும் கூடுதலாக வரக்கூடிய 3 ஆண்டுகளுக்குள்ள இவர்களுடைய அடுத்த கட்ட பிளான் என்னன்னு கேட்டால் 36,000 கிலோமீட்டர், அதாவது பூமியிலிருந்து 36,000 கிலோமீட்டர் சுற்றுவட்ட பாதையில் வந்து செயற்கைக்கோளை நிலைநிறுத்த வேண்டும் என்று பிளான் பண்ணியிருக்காங்க. கஸாம் கியாம் 120 என்று சொல்லக்கூடிய அந்த செயற்கைக்கோளை பொருத்தி சுரையா என்ற ஏவுகணையின் வழியாக இவர்கள் ஏவ தயாராக இருக்காங்க. ஸோ உலகத்திலேயே முதல் இஸ்லாமிய நாடு கிட்டத்தட்ட 36,000 கிலோமீட்டர் பூமியிலிருந்து மேலே செயற்கைக்கோளை நிறுத்த தயாரான ஆயத்தமான பணியில் இருக்கக்கூடிய நாடு அப்படிங்கிற பெருமையை ஈரான் பெறுது அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இவ்வளோ பெரிய போர் சூழல்லையும் இதை இவங்க செய்கிறாங்க அப்படின்னா நிச்சயமாக இவர்களுடைய தொழில்நுட்பம் முன்னேறி கொண்டிருக்கு அப்படின்னு தான் நம்மளால் பார்க்க முடியுது. அடுத்து இந்த பாகிஸ்தான் மற்றும் ஈரானுக்கு மத்தியில் மிகப்பெரிய உள்ள போர் போன்றுச்சு. 2 இஸ்லாமிய நாடுகளும் அடித்து வெட்டி குத்தி செத்துட்டு இருக்கானுங்கிற அளவுக்கு சோசியல் மீடியாவில் பல யூடியூப் சங்கிகள்லாம் வீடியோ போட்டிருந்தாங்க. ஆனால் அப்படிலாம் கிடையாதுப்பா, எங்கள் மத்தியில் சில பஞ்சாயத்துகள் இருந்தாலும் அதை நாங்கள் பேசி தீர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிற அளவு தான் ஈரானும் பாகிஸ்தானும் நடந்துக்குச்சு. அந்த அடிப்படையில் எந்த விஷயங்களும் இங்கே பெருசாக நடவடிக்கை எடுக்கப்படலை. இரு நாட்டுடைய தூதரகங்களில் இருக்கக்கூடிய தூதர்கள் கூட வரக்கூடிய 26ஆம் தேதிக்குள்ளே வந்து அந்தந்த நாட்டுக்கு, அதாவது பாகிஸ்தானுக்கான தூதர் வந்து ஈரான்லேருந்து பாகிஸ்தானுக்கு வரணும், ஈரானுக்கான தூதர் வந்து பாகிஸ்தான்லேருந்து ஈரானுக்கு போகணுங்கிற நடவடிக்கைகளை வந்து இன்றைக்கி பாகிஸ்தானும் ஈரானும் சகோதரத்துவ அடிப்படையில் நல்லபடியாக நடத்திட்டு இருக்கு அப்படின்னு நம்மளால் பார்க்க முடியுது. இன்னும் சில தகவலை திரட்டிக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.